ஹே கைஸ், நான் தான் ஃப்ரெண்ட் வரும். ஸோ எல்லாம் இருக்கீங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஷார்ட்டான ஒரு விலாகை கொடுக்கறதுக்காக தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, தாம்பரமில் ரிட்டையரிங் ரூம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ தாம்பரமில் ரிட்டையரிங் ரூம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். எஸ், தாம்பரமில் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம் இருக்குது. ரிட்டையரிங் ரூம்னா எதுவுமே இல்லை, இந்தியன் ரயில்வேஸோடைய ஒரு அஃபிஷியலாக ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் மாதிரி. இப்போ நம்ம வெளியெல்லாம் போனால் ரூம்லாம் புக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரூமு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம் காட்டுறதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ சரி வாங்க உள்ளே போய்ட்டு மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்மெண்ட்ரி இருக்கும். ஸோ அங்கே இருக்க பாருங்கள். ஸோ அதுதான் அந்த டார்மெண்ட்ரி அண்ட் ரிட்டையரிங் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். ஸ்டேஷன் உள்ள என்ட்ரு ஆனோடனே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு மாதிரி இருக்கும், வே டு டார்மெண்ட்ரி அண்ட் ரிட்டையரிங் ரூம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி போனீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி இருக்கும். இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ இங்கே படிக்கட்டு ஏறினோடனே ஸோ இங்கே இருக்கும் நான் ஏசி டார்மெண்ட்ரின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் உள்ள அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏசி டார்மெண்ட்ரி தான் சைடு, அங்கே ரிசப்ஷனு, இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் மாதிரி. இங்கே தாம்பரம் டார்மெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ரூம் இருக்குங்க. ஸோ 7, 6, 5, 4, 3, 2, 1ன்னு சொல்லி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் நீங்கள் கூட ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரும் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதோ பாருங்கள் லோக்கல் ட்ரெயின்லாம் போதா. ஸோ பிளாட்ஃபார்ம் 1 நான் சொன்ன மாதிரி. அண்ட் இது வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜு. ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்து போயிடலாம் அந்த சைடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏசி இந்த சைடு ஃபுல்லாக. அண்ட் இங்கே இருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டார்மெண்ட்ரி. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஏசி டார்மெண்ட்ரி. ஸோ தாம்பரமில் இருக்கக்கூடிய ஏசி டார்மெண்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஸோ வாங்க போகலாம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரிட்டையரிங் ரூமுக்குள்ளே வந்தோன்னா ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் காட் ரூம் இது. ஸோ இதோட இன்டீரியர்ஸ் தான் இது. அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க, 2 பில்லோ அண்ட் ஒரு பெட்ஷீட் பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டெலாம் இருக்குது அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கான சாக்கெட்டும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டுக்கு ஒரு ஃபேனும், இன்னொன்று பெட்டுக்கு இன்னொன்று ஃபேனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் லைட்டு ஸ்விட்சுக்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஹேங்கர் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு விண்டோ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ட்ரெயின் அதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2 பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டபுள் காட்டு. ஸோ இங்கே ஒரு பில்லோ தான் கொடுத்துருக்காங்க, அங்கே 2 பில்லோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்குள்ளே போய் மாற்றலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோன்னா ஸோ க்ளீனாகவே தாங்க இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் அண்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா மக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேப் இருக்குது. ஸோ டேப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. ஸோ 2 டேப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 டேப்பு. ஆனால் ஹாட் வாட்டருக்கான ஹீட்டரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஹீட்டர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெஸ்ஸை இது டவல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதான் ரெஸ்ட் ரூம்ஸ்குள்ளே. பட் மிரர் தான் ஒன்று கொடுக்கவே இல்லை. ஸோ இதாங்க ஒரு சின்ன ஒரு டபுள் காட் பெட் இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் மாதிரி ஒன்று இருக்குது, கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பேக்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு டேபிள் இருக்குது. ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டேபிள். சேரும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரிட்டையரிங் ரூம். ஸோ கைஸ், இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம் நம்ம இருக்கக்கூடிய டபுள் காட் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபேர் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு இந்த ரூமோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420 rupees. டேக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 440 rupees கிட்ட பார்த்தீங்கன்னா ஆகும்.
ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏசி தான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 700 to 900 rupees கிட்ட வரும். அண்ட் இதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். தனியாக பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவுமே அவைலபிளாக இருக்கும். அதோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக இல்லை வரதா இருந்தால், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரூமாக எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரூமாகவே இருக்கும். டார்மெண்ட்ரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு ப்ரைவசியாக இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட். சென்னைக்குள்ளே வெறும் 200 rupeesக்கு நீங்கள் 2 பேராக வந்தீங்கன்னா 200 rupeesக்கு ஒரு ஆளுக்கு சென்னையில் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து தங்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரூம் தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ கைஸ், இந்த ரிட்டையரிங் ரூம் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. ஸோ அங்கே போனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிஎன்ஆர் நம்பரை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டும். ஏசி, நான் ஏசி, டார்மெண்ட்ரி, ஸோ இது எல்லாமே சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் அதில் போய் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி புக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக வந்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே கவுண்டர் இருக்கும், ரிசப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஐடி கார்டு, நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஐடி கார்டும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டோட, நீங்கள் புக் பண்ண அந்த ரூமோட அந்த ரிசிப்ட் மாதிரி, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து காட்டணும். முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் இந்த ரிட்டையரிங் ரூமு தாம்பரமில். ஆஃப்லைன் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் டிக்கெட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியும். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல், எக்மோர் ஆர் தாம்பரம் இந்த 3 இடத்துலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆர் நீங்கள் வந்து இங்கே வந்து அரைவ் ஆனீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ரிட்டையரிங் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னை, நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நீங்கள் வந்து வரீங்க, கோவை எக்ஸ்பிரஸில் வரீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் தான் ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணணும்னு இல்லை, தாம்பரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரிட்டையரிங் ரூம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. மேஜராக இந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மேஜரான ஸ்டேஷன்ஸில் நீங்கள் எங்கே அரைவல் அண்ட் டிபார்ட் ஆனாலும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் வந்து நான் அரக்கோணம்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் அரைவ் ஆகிட்டு, இல்லை அரக்கோணம்லேருந்து கிளம்புறேன், நான் தாம்பரம் புக் பண்ணலாமா இல்லை சென்ட்ரலில் புக் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. இந்த மேஜராக இந்த 3 ஸ்டேஷனில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக தான் இருக்கணும். ஆர்ஏசியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கன்ஃபார்ம்டு ரிசர்வ்டு டிக்கெட்டாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம மட்டும் தனியாக வந்து இங்கே வந்து ரிட்டையரிங் ரூம் எடுக்கல. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மதன் ப்ரோ அண்ட் ஆர்கிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் நான் வந்து ராஜபாளையம்ல மீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் தாம்பரம் வந்தோம். சரி வந்து ப்ரோ வந்து தாம்பரம் கிட்ட தான் இருக்கார். சரி ஓகே அவரையும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இப்போ தாம்பரம் வந்திருக்கோம். இனி போயிட்டு வெளியில் போயிட்டு நல்லா டின்னர் சாப்பிடணும். அதான் ரிட்டையரிங் ரூம் வந்தோம். அப்படியே ரூம் செக்இன் பண்ணிட்டு இனி ப்ரோ, நான், அர்கேஷ் 3 பேரும் போயிட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். நைஸ் டு மீட் யூ ப்ரோ. தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் வந்தால் நம்ம கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்தால் மீட் பண்ணுவேன். இவங்க 2 பேருமே கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூர் நம்மளுக்கு பிளான் இருக்குது. போகும்போது கண்டிப்பாக இவங்க 2 பேரும் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த ரிட்டையரிங் ரூம் vlog உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ தாம்பரமில் அதுவும் சென்னைக்குள்ளே இவ்வளோ சீப்பான ஒரு ரூம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது. ஸோ ரிசர்வ் டிக்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த ஒரு சூப்பரான vlog பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.